நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1966ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் மகாகவி காளிதாஸ். மகாகவி காளிதாஸ் கேட்டு மகிழ பல பாடல்களும் பார்த்து மகிழ பல்சுவை மிகுந்த காட்சிகளும் கொண்ட திரைப்படம். தமிழ் சினிமா பிள்ளையார் சுழி போட்டதே காளிதாஸ் அப்படின்ற மகோன்னத சமஸ்கிருத மொழி கவிஞனின் கதையை கொண்டுதான். 1937 காளிதாசனின் கதை மீண்டும் சென்னையிலேயே படமானது. அப்போது வந்த படத்தின் பெயர் கவிரத்ன காளிதாஸ். சென்னையில் துவக்கப்பட்டிருந்த பிரபல ஃபிலிம் ஸ்டுடியோவான வேல் பிக்சர்ஸில் கவிரத்ன காளிதாஸ் உருவானது. வேல் பிக்சர்ஸின் மிகப்பெரிய வெற்றி படமான பட்டினத்தாரை இயக்கிய DC வடிவேல் நாயக்கர் கவிரத்ன காளிதாஸையும் இயக்கினார். உவமைக்கு காளிதாசன் என்று பெயர் பெற்ற கவிஞனாக 1937 நடித்தவர். 30களில் பிரபலமாக இருந்த கதாநாயக நடிகர் TS சந்தானம் அவர்கள். அதுக்கப்புறம் அம்பிகாபதியில் பரபரப்பாக பேசப்பட்ட MR சந்தானலட்சுமி அவருடன் நடித்தாங்க. 30 ஆண்டு இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் காளிதாசர் தமிழ் சினிமாவில் வலம் வந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மகாகவி காளிதாஸ் படத்தின் தலைமை வேடத்தில் சிறப்பாக நடித்தார். கேமரா கலைஞர் RR சந்திரன் இயக்கி தயாரித்த படம் இது. என்ன சுகம் என்ன சுகம். கத்தியில வாழைப்பழம் தடவிருக்கா வலுவலுன்னு எடுக்கிறிய. எங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்கான், அவனை கண்டா சனங்கள்லாம் பறக்கும். சும்மா கத்தி எடுத்துக்கிட்டு பிடிச்சான்னா ரத்தம் தெரிக்கும், முடி வராது, தோல் தான் ஒரு வெளிய. நீ வலுவலு ஏன் கையை தூக்குற நீ? ஒண்ணு போதியா? போதும். இனி முடி அலங்காரம் கொஞ்சம் சொல்லிருக்கீங்களா? என்ன சுகம் என்ன சுகம். தூங்கிட போறேன். கச்ச முடிச்சிருங்க. கொள்ள கொள்ள. கோபுரால ஐயோ ஐயோ என்னப்பா கத்தி பட்டு விட்டதா? இல்லீங்களா சாமி? குடுமையாச்சு விட்டாளா? நான் எப்படி ஊருக்குள்ள தலைநீட்டுவேன்? எங்க அப்பா குடுமி எங்கட அடிக்கட்டாளா? என்ன நான் பதில் சொல்றேன். நீ திரும்பி போகும்போது உன்னை குடுமையோடு அனுப்பி விடுகிறேன். திரும்பி போகும்போது குடுமையோடு அனுப்புறியா? அதுக்குள்ள முளைக்கல குடுமி தாமாகவே வளர்ந்து விடும். என்னடா நீ தாமாவே தாமாவேங்கிற எப்ப பார்த்தாலும்? உன்னை தாமா இப்ப ஆமாவா? குடுமி வளர்ந்தா இந்த கத்தியால் கொன்று குத்தி விடலாம். நீராட போகலாமா? எதுக்கு? குளிக்கிறதுக்கு. குளிக்க சரி போலாம். மகாகவி காளிதாஸ் திரைப்படத்துல முத்துராமன் அவர்கள் போஜராஜன் அப்படின்ற கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருப்பாரு. பெருமக்களே, எமக்கு இன்னும் ஒரு ஆவல். உலகம் போற்றும் சகுந்தலை எனும் மகாகாவியத்தை வழங்கிய காளிதாசனுக்கு மகாகவி என்ற பட்டத்தையும் வழங்கலாம் என்று நிறுத்தமன்னா இது அதிகம், மிக மிக அதிகம். காளிதாசனுக்கு பொன்னை கொடுத்து சிம்மாசனம் அளித்து உமது சிம்மாசனத்தை கொடுத்தாலும் நாங்கள் தடுப்பதற்கில்லை. ஆனால் மகாகவி என்ற பட்டம் வழங்குவதற்கு மற்ற புலவர்களின் ஒப்புதல் வேண்டும். நான் இதை மறுக்கிறேன். கண்டிக்க விராயரே, எமது பெருமதிப்பிற்குரிய நீர் தவறாக எண்ண வேண்டாம். இன்னும் என்ன தவறு வேண்டும்? நான் இருக்கும் சபையில் காளிதாசன் என்னை விட சிறந்த கவி என்று கூறிவிட்டீரே, அதற்கு காரணம் விளக்கம் தேவையில்லை. நீர் அரசர், உமது குரல் தான் இங்கே ஓங்கி நிற்கும். காளிதாசன் உமது நண்பர், அவர் பக்கம் தான் உமது பேச்சு இருக்கும். அப்படியானால் இதற்கு தீர்ப்பு எங்களில் யார் பெரியவன் என்பதை தெய்வம் தான் தீர்மானிக்க வேண்டும். இதோ இந்த தர்ம தேவதையின் திராசை எங்கள் கவிதை சேர்த்து எடை போடட்டுமே. ஆஹா, இது நல்ல யோசனை. பாருங்கள். அன்னையே, எம்மில் அரும்புலவர் யாரனவே இன்னமுத வாயால் இயம்பு.
பாடல் தெளிந்தவளே, பாவலன் யார்? பண்பரியா சோடை மகன் யார் என்றே சொல். தண்டியே கவி, தண்டியே கவி. இதுதானா உன் தீர்ப்பு? காளிதாசனுக்கு கனகாபிஷேகம் சமாசனம் எவ்வளவு தவறு செய்து விட்டேன். இப்பொழுதாவது ஒப்புக்கொள்ளுவீரா? அன்னையே கூறிவிட்டார், நானே கவி, நானே கவி. தாயே, அவர் மட்டும் கவி என்றால் நான் யாரம்மா? நீயே நான், நானே நீ. கேவி மகாதேவனின் இன்னிசையில் பாடல்கள் அத்தனையும் நம்மையும் கூடவே சேர்ந்து பாட வைக்கும் ரகங்கள். காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாணிக்க வீணையே, மலரும் வான் நிலவும், சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா, யார் தருவார் இந்த அரியாசனம், கல்லாய் வந்தவன் கடவுளம்மா ஆகிய காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். ரகுவம்சம் அப்படின்ற பெயர்ல ராமன் வந்த சூரியகுல மன்னர்களின் வாழ்க்கையை காளிதாசன் மகாகாவியம் ஆக்கினான். மேகத்தை தூதனுப்புவதாக மேக சந்தேசம் படைத்தான். முருகனின் பிறப்பை அற்புதமாக குமார சம்பவம் அப்படின்ற பெயர்ல மகாகாவியம் ஆக்கினான். இவையெல்லாம் கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள் அப்படின்ற ஒரே பாடல்ல அற்புதமாக வெளிப்பட்டிருக்கும். கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள், கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள், சில காவிய பொருள்களை தூதுவிட்டாள் தூதுவிட்டாள், கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள். அலையனும் எண்ணங்கள் ஓடவிட்டாள், அலையனும் எண்ணங்கள் ஓடவிட்டாள், அதை ஆயிரம் உவமையில் பாடவிட்டாள் பாடவிட்டாள், கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டாள். ஓடும் மேகமே உனக்குரைப்பேன், என்னை பிரிந்து வாடும் மனையாள் வழியை எதிர்பார்த்திருப்பாள். ஓடு அவள் பால் என் உள்ளத்தை நீ எடுத்து உன் கணவன் நெஞ்சில் உன் உருவமென வைப்பாயே. பெற்றவரத்தால் பிழை புரிந்த சூரனிடம் பட்டதெல்லாம் தேவர் குலம் பதைத்தே முறையுரைக்க, கற்றை சடைமுடியான் கண்ணை திறந்ததுவும் கந்தன் பிறந்ததுவும் கைவேல் எரிந்ததுவும் சந்த கவிதையிலே சாற்றினேன் தாய் கொடுத்த இந்த மழலையையும் ஏற்றருள்வாய் தாயகமே தாயகமே தாயகமே. குமார
மகாகவி காளிதாசின் திரைக்கதையில் ஒரு புதுமையை அமைத்திருந்தார்கள். ஒரு மூதாட்டியின் வடிவில் காளி வந்து அருள் புரிவதாக காட்டியிருப்பார்கள். ஒரு நவீன ஔவையாராக தமிழ்நாட்டில் உலவி வந்த KP சுந்தராம்பாள் அந்த வேடத்தை வெற்றிகரமாக ஏற்று நடிச்சிருப்பாங்க. சென்று வா மகனே சென்று வா, காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல மாபெரும் கவிமன்னனே ஆகிய சுந்தராம்பாள் பாடல்கள் சிரஞ்சீவி பாடல்களாக வலம் வருகின்றன. ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி வாடுமே, மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே அப்படின்ற வரிகள் காளிதாசன் அப்படின்ற மகாகவிக்கு கண்ணதாசன் அப்படின்ற மகா கவிஞன் அளித்த சீராக மணக்கின்றன. மகனே, யாருமா நீ? எப்படி கோயிலுக்குள்ள போன? நான் இங்கதானே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாம எப்படி போன? நான் இங்கே தானே பாருங்க. இங்க இருக்கியா? புராண நான் இம்புட்டு நாள் அவனை பார்க்கல, இங்க இருக்கிறேன்னு சொல்ற. நீதான் தினம் என்ன பாத்துக்கிட்டே இருக்கிய. ஆமா, நீ ஏன் இவ்வளவு கிளப்பா இருக்க? சாப்பிடலையாப்பா? ஓ, சாப்பிட்டேன். விருந்து சாப்பாடு. ஓஹோ, விருந்து சாப்பிட்ட கிளப்பா. இந்த வெத்தலை போட்டு வயிறு ஏறி இதுங்க வெத்தலை பாக்கு போடுறது. அவன் விருந்துக்கு போகாம நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நீ விருந்துக்கு போகலையா? நான் எப்படி போறது? எங்க போறது? இல்ல அப்பதான் ஒருத்தர் இருக்கானே வீரபத்திர சாமி மாதிரி நல்ல சமைச்ச பூசை கொடுத்து ஆட்டை வரட்டிக்கிட்டு போடா, விருந்து ஒண்ணும் கிடையாதுன்னு இங்க ஆரம்பிச்சு விட்டான். அட பாவமே, உங்க அப்பனா அப்படி சொல்ல? வேற எவனாவது சொல்லி இருந்தா தலைய கிள்ளி தண்ணி உள்ள போட்டிருப்பேன். ஆமா தம்பி, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? என்ன? நீ போய் திருப்தியா விருந்து சாப்பிட்டு வா. நீ வர்ற வரையில நான் இங்கேயே இருந்து உன்னுடைய ஆடுகளை எல்லாம் பாத்துக்கிறேன். ரோசனை தாயே, நீ 1000 வருஷத்துக்கு நல்லா ஆசீர்வாதம் விடுறேன். இங்க படுத்துக்க. குழுவில் சின்ன கம்பி எடுத்து போச்சுக்க. ஆட்டை விட்டு விட்டாத. இதை வந்துட்ட ஒரு நாடில சாக்கிறதே. 3 தசாப்தங்களுக்கு பிறகு தயாரிப்பாளர்கள் K. நாகமணி மற்றும் புவ்வுலா சூரிபாபு ஆகியோர் மகாகவி காளிதாஸ் அப்படின்ற தலைப்புல ஒரு தெலுங்கு பதிப்பை இயக்க கமலாகர காமேஸ்வர ராவை ஒப்பந்தம் பண்ணாங்க. சரணி புரொடக்ஷன்ஸ் பேனரின் கீழ் தயாரிக்கப்பட்ட இந்த படத்துல அக்கினேனி நாகேஸ்வர ராவ் டைட்டில் ரோல்ல நடிச்சாரு. மற்றும் K. நாகமணியின் மனைவியும் அந்த கால பிரபல நடிகையுமான ஸ்ரீரஞ்சனி ஜூனியர் இளவரசியாக நடிக்க தேர்வாக இருந்தாங்க. பால், தேன், பழரசம், பானமுதம் அனைத்தையுமே ஒன்றாக சேர்த்து வழங்கிவிட்டதே உன் இனிய குரல். அது உங்களுடைய தன்னமுத கவிதையை பாடியதால் ஏற்பட்ட தனிச்சுவை. என் கவிதை என் கவிதையை எத்தனையோ பேர் பாட கேட்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு மதுரமான குரலை இதுவரை நான் கேட்டதே இல்லை. இல்லை இல்லை, இதே குரலை நான் முன்பே கேட்டிருக்கிறேன். ஆனால் எங்கே, எப்போது, எந்த உலகத்தில் என்பதுதான் புரியவில்லை. இதே ஒளிமுகத்தை நானும் முன்பே பார்த்திருக்கிறேன். ஆனால் எந்த யுகத்தில், எந்த ஜென்மத்தில் என்பதுதான் நினைவுக்கு வரவில்லை. அன்று பொங்கியே பூத்த முழுநிலா என்று என் முகத்தை வர்ணித்தீர்களே, இன்று நான் நெருங்கி வந்ததும் ஏன் தங்கள் முகத்தை வெறுப்பாக திருப்புகிறீர்கள்? இல்லை இல்லை, நான் வெறுப்பாக திரும்பவில்லை. முழு நிலா என்னை நெருங்கி வருகிறதே, என் நிழல் பின்னால் விழுகிறதா என்று பார்த்தேன். தங்கள் பேச்செல்லாமே கவிதைகள். கவிதை கவிதை மனோநிலையும் சூழ்நிலையும் உண்டாக்கும் உற்சாகத்திலிருந்து ஊற்றெடுப்பதுதானே கவிதை. உன் இன்னமுத குரல் தரும் எழுச்சி மட்டும் துணை இருந்தால் இரவும் பகலும் சதா கவிதை மழை பொழிந்து கொண்டே இருப்பேன். தங்கள் இன்பரச கவிதைகளை பாடும் உரிமை மட்டும் எனக்கே இருந்தால் என் இறுதி மூச்சு உள்ளளவும் பாடிக்கொண்டே இருப்பேன். KB சுந்தராம்பாள் மகாகவி காளிதாஸ் திரைப்படத்துக்காக ஒரு சில அற்புதமான பாடல்களை பாடியிருக்காங்க. அதில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு தான் சென்று வா மகனே அப்படின்ற பாடல். திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா,
சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா. கன்று தாயை விட்டு சென்ற பின்னும், கன்று தாயை விட்டு சென்ற பின்னும் அது நின்ற பூமி தன்னை மறப்பதில்லை. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவன் என்று நினைக்கின்றது. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவன் என்று நினைக்கின்றது. அரண்மனை வாசல் திறக்கின்றது, அரண்மனை வாசல் திறக்கின்றது. அங்கே ஆணவம் புன்னகை புரிகின்றது. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா. நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், உன்னிடலிலும் பொருளாக குடியிருப்பேன். நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், உன்னிடலிலும் பொருளாக குடியிருப்பேன். தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை மகனே, தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை. இந்த தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை. எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே சென்று வா. கண்ணதாசன் காளிதாசருக்கு இன்னொரு காணிக்கை வைத்தார். எங்கிருந்தோ வந்தால் படத்துல காளிதாசனின் சாகுந்தலம் நாடகத்தையே ஒரே பாடல்ல புட்டு வைத்தார். பாடல் காளிதாச மகாகவி காவியம். MS விஸ்வநாதன் இசையில சீர்காழி கோவிந்தராஜனுடன் P லீலா பாடும் இந்த பாடல் மிகவும் நேர்த்தியாக அமைஞ்சிருக்கும். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படின்ற பாடல்ல தன்னுடைய நாயகியை காளிதாசன் சகுந்தலையின் சேய் அல்லவா அப்படின்னு வர்ணித்தார். அவரையும் காளிதாசனின் வழியில் வந்தவராகத்தான் பார்க்க தோன்றுகிறது அப்படின்னு சொன்னா அது யாரும் மறுக்க முடியாது. TM சௌந்தரராஜன் மகாகவி காளிதாஸ் திரைப்படத்துக்காக ஒரு சில அற்புதமான பாடல்களை பாடியிருக்காரு. அதில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் மாணிக்க வீணையே அப்படின்ற பாட்டு. இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே, ஆணிப்பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி, அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி, யார் தருவார் இந்த அரியாசனம், யார் தருவார் இந்த அரியாசனம், புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம், யார் தருவார் இந்த அரியாசனம், புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம், அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம். பேர் தரும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேரு பெரும் இடத்தில் இல்லாதவன், பேர் தரும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேரு பெரும் இடத்தில் இல்லாதவன், சேரும் சபையறிந்து செல்லாதவன், சேரும் சபையறிந்து செல்லாதவன், அங்கு சேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன், தனக்கு யார் தருவார் இந்த அரியாசனம், புதிய அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம்.
கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா, உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா? கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா, உன் காலிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா? திருத்த உன் இடையாட இசை வேண்டுமா? திருத்த உன் இடையாட இசை வேண்டுமா? உன் சிங்கார கைக்கு அபிநயம் வேண்டுமா? ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.